ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம விஷஸ் அண்ட் ரிக்ரெட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய சென்டென்சஸில் நம்ம பார்த்துருப்போம். ஐ விஷ், ஹீ விஷஸ், ஷீ விஷஸ், இந்த மாதிரியெல்லாம் சென்டென்சஸ் நம்ம பார்த்துருப்போம். அது எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தோன்னா இத்தனை டைப்ஸ் இருக்குது. இது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுட்டோம்னா போதும். ஆக்சுவலாக இது பாஸ்ட் வீடியோஸ், அதாவது நம்ம இந்த டென்ஸ் பற்றியெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதிலெல்லாம் நம்ம தரோவாக இருந்தோம்னா இந்த சென்டென்சஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் நம்ம எந்த சிச்சுவேஷனில் இதை யூஸ் பண்ணணும்னு நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். ஃபர்ஸ்ட் ஒன் விஷ் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள், விஷ் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட், விஷ் ப்ளஸ் வேர், விஷ் ப்ளஸ் பாஸ்ட் கண்டினியூஸ், விஷ் ப்ளஸ் வுட், விஷ் ப்ளஸ் குட், விஷ் ப்ளஸ் குட் ஹேவ், wish plus to infinitive, wish plus indirect object plus direct object. இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் wish plus past simple. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்ட் சிம்பிளாக இருந்தாலுமே அந்த டென்ஸான வேர்டு, அந்த டென்ஸுக்கான வேர்டை நம்ம போட்டு யூஸ் பண்ணாலுமே நம்ம இது ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் பற்றியோ இல்லை ஆக்ஷன் பற்றியோ ரிக்ரெட் பண்ணி பேசுகிறது தான் இது. ஓகே, டு எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட் ஆர் டிசையர் அபவுட் த ப்ரெசண்ட். ஸோ இது கம்ப்ளீட்லி ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி பேசுகிறது தான். ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அது இப்படி நடக்காமல் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டிஷனல்ஸில் செகண்ட் கண்டிஷனல் பார்த்தோம் இல்லைங்களா. ஒரு இமேஜினரி இது வரும்போது நம்ம பாஸ்ட் போட்டு பேசணும், பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் போட்டு பேசணும். அதே தான் நம்ம இங்கேயும் பாஸ்ட் டென்ஸ் வேர்பை போட்டு பேச போகிறோம். ஓகே, to express regret or desire about the present, this could still happen or come true. ஸோ இது நம்ம ஆசைப்படுறது நடக்கவே நடக்காது அப்படின்னு கிடையாது. இப்போதைக்கு அது நடக்கலை, நம்ம இப்போதைக்கு எப்படி இருக்கோ அதுக்கு ரிவர்ஸாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இம்மீடியட்டாக கூட இது மாறி நடக்கலாம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது படி நடக்கலாம். இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸில் கழித்து இது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நிஜமாக கூட ஆகலாம். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் போயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ தமிழில் நான் பேஸ் சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாக்டாக நம்ம அந்த மீனிங் பார்த்துட்டே இருந்தோம்னா கரெக்டாக மேட்ச் ஆகாது. ஏன்னா நம்ம தமிழில் நம்ம பேசுகிற ஸ்டைல் வேறு, இங்கிலீஷில் இதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டைல் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஓகே, நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் போயிருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கேயோ வெளியில் போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. நம்ம இப்போ நம்ம எதுனாலையும் நம்ம போகலை அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கோம், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லுது. போயிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகே, இப்போ நினச்சா கூட நம்ம அவங்கள ஃபோன் பண்ணி சரி எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி கூட நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம தமிழில் சொல்லும்போதே நம்ம பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும், நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ போயிருந்தா இப்போ நடக்கிற ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம ரிக்ரெட் பண்ணி பேசும்போதே நம்ம பாஸ்டில் தான் பெரும்பாலும் தமிழில் கூட நம்ம பேசுவோம். ஐ விஷ் ஐ வெண்ட் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஐ விஷ் அப்படிங்கிறது மாறாது. ஐ விஷ் அவ்வளோதான். ஐ விஷ் இல்லை ஐ வில் விஷ் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டோம். ஐ விஷ். ஓகே, ஸோ செகண்ட் பார்ட்டில் ஐ வெண்ட். I went with my friends. I wish I went with my friends. நீ அந்த வாட்சை வாங்கி இருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஸோ நீ அந்த வாட்சை வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போவும் மேபி நம்ம அந்த வாட்ச் கடையில் தான் இருக்கோம். நம்ம ஃப்ரெண்டு வேறு ஏதோ ஒரு வாட்சை வாங்கிட்டாங்க, நீ அந்த வாட்சை வாங்கியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் பற்றி நம்ம பேசுகிறது. மேபி நம்ம சொன்னதுக்கப்புறம் அவங்க மனசை மாற்றிட்டு வாங்கலாம், வாங்காமலும் போகலாம். ஓகே, ஐ விஷ் யூ பாட் தட் வாட்ச். ஐ விஷ் யூ பாட் தட் வாட்ச். நீ அந்த வாட்சை வாங்கியிருந்தனா நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ ஐ விஷ் அப்படின்றப்ப பார்த்தோன்னா ஆசைப்படுறேன், விருப்பப்படுறேன், தோணுது அந்த மாதிரியெல்லாம் நம்ம இதை எடுத்துக்கலாம். அவன் டே ஷிஃப்டில் வேலை செய்ய ஆசைப்படுகிறான். ஹீ விஷஸ் ஹீ ஒர்க்ட் இன் டே ஷிஃப்ட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த பார்ட் வரும்போது மட்டும் ஐ யூ வி தே நேம்ஸ், அதாவது ப்ளூரலில் வரும்போது நம்ம விஷ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ விஷ், யூ விஷ், தே விஷ் அந்த மாதிரி. இதே ஹீ ஷீ இட் நேம் சிங்குலர் அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம விஷஸ் அப்படின்னு சொல்லணும். ஹீ விஷஸ் ஹீ ஒர்க்ட் இன் டே ஷிஃப்ட். ஸோ இப்போ மேபி அவருக்கு நைட் டைமில் அவர் ஒர்க்குக்கு போகிறாரு, அன்னைக்குன்னு பார்த்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாச்சா, நான் டே ஷிஃப்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு.
ஓகே. he wishes he worked in day shift. அதுக்குன்னு அவர் எப்பவுமே வந்து நைட் ஷிஃப்டில் தான் ஒர்க் பண்ணுவாருன்னு கிடையாது. அவருக்கு மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து டே ஷிஃப்ட் தான். இப்போ அவர் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, நான் வந்து டே ஷிஃப்டில் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. he wishes he worked in day shift. அவள் ஒரு பெரிய வீட்டில் வாழ ஆசைப்படுகிறாள். she wishes she lived in a big house. ஸோ இப்போ அவங்க வந்து மேபி ஒரு சின்ன வீட்டில் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்து இந்த வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக நான் ஃபீல் பண்ணுறேன், பெரிய வீட்டில் இருந்து தான் நல்லா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன். அதுக்குன்னு அது வந்து நடக்கவே நடக்காது இல்லை. மேபி ஃபியூ இயர்ஸ் கழிச்சு அவங்க நிஜமாலுமே ஒரு பெரிய வீடு வாங்கிட்டோ இல்லை கட்டிட்டோ அவங்க குடி போகலாம். இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இப்போ நடந்துட்டுருக்கிற ஒரு சுச்சுவேஷன் வேறு மாதிரி நடந்துட்டு நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவங்க சொல்கிறது. she wishes she lived in a big house. ஸோ நான் ஒரு பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ மறந்துடாதீங்க, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் சிம்பிளில் தான் சொல்லுவோம். இந்த ஃபர்ஸ்ட் இது ஐ விஷ், யூ விஷ் அதெல்லாம். இதே இந்த செகண்ட் பார்ட் வந்து பாஸ்ட் சிம்பிளில் சொல்லுவோம். ஓகே. வேல் அந்த நாய்க்குட்டியை வீட்டுக்கு கொண்டு வர ஆசைப்படுகிறான். வேல் wishes he brought that puppy home. வேல் wishes he brought that puppy home. ஸோ வேல் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு, இந்த பப்பி வந்து நான் அவங்க எடுத்துகிட்டு போக சொன்னாங்க, நீயே கொண்டு போய் வளர்த்துன்னு சொன்னாங்க, நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருந்துருக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. சுதா தன் அம்மா அவளுக்கு இன்னும் அதிக பாக்கெட் மணி கொடுக்கணும் என்று ஆசைப்படுகிறாள். சுதா wishes her mom gave her more pocket money. ஸோ அவங்க அம்மா நிறைய பாக்கெட் மணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சுதா ஃபீல் பண்ணுறாங்க. சுதா wishes her mom gave her more pocket money. ஓகே. மேபி அவங்க பெருசானோன்னா அவங்க வந்து நிறைய பாக்கெட் மணி கொடுக்கலாம். இப்போதைக்கு அவங்க ஃபீல் பண்ணுறதுன்னா, இப்போ கொடுக்கறத விட கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு இப்போ ப்ரெசண்ட்டில் நடக்கிறத வச்சு பேசுகிறது. வீக்கெண்ட்ஸில் வேலை செய்யாமல் இருக்க நான் ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ didn't have to work on weekends. அதுக்கு அர்த்தம் என்ன, நம்ம ஆல்ரெடி வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளோட ஆசை என்ன, சரி வீக்கெண்ட்ஸில் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. மேபி நம்ம வந்து ஃப்யூச்சரில் நம்மளோட ஒர்க் வந்து கொஞ்சம் நல்லா போக இல்லை வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும்போது நம்மளுக்கு வந்து வீக் டேஸில் மட்டும் ஒர்க் பண்ணால் போதும், வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹாலிடே தான், அந்த மாதிரி கூட நம்மளுக்கு அமையலாம். பட் இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறதுன்னா வீக்கெண்ட்ஸ் வந்து எனக்கு லீவ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஐ விஷ் ஐ didn't have to work on weekends. அவர்களுடன் போகாமல் இருக்க அவன் ஆசைப்படுகிறான். He wishes he didn't have to go with them. He wishes he didn't have to go with them. ஆக்சுவலாக அவன் போகணுமா? எஸ், அவன் வந்து அவங்க கூட போய் தான் ஆகணும். ஓகே, அவங்க கூட போய் தான் ஆகணும். இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா, சரி நான் அவங்க கூட போகாமல் தனியாக போயிருந்தாலோ இல்லை வேற யார் கூட போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவள் மட்டும் தனியாக அதை செய்யக்கூடாது என்று அவள் ஆசைப்படுகிறாள். ஸோ மேபி அவங்க ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்துட்டு தனியாக செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, நான் மட்டும் தனியாக செஞ்சிட்ருக்கேனே, வேறு யாராவது கம்பெனிக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. she wishes she didn't have to do that alone. ஸோ அதை அவங்க மட்டும் தனியாக செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்க லெசன்ஸ்ல எல்லாம் தரவாக இருந்தோம்னா இது ரொம்ப ஈஸியாக ஃப்ரேம் பண்ணலாம். ஜஸ்ட் சிச்சுவேஷன் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். இப்போ நம்ம பார்த்து முடிச்சது வந்து விஷ் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள். இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு இன்சிடெண்ட் இல்லை ஏதாவது ஒரு நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து வேற மாதிரி நடக்கணும்னு நம்ம பேசிக்கிறது. ஓகே, அடுத்தது நம்ம பார்க்க போகிறது விஷ் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட். டு எக்ஸ்பிரஸ் அபவுட் அ ரிக்ரெட் இன் த பாஸ்ட். ஏதாவது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருக்கோம், அதை வந்து ரிக்ரெட் பண்ணி இப்போ பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே, டு எக்ஸ்பிரஸ் தட் த பாஸ்ட் சிச்சுவேஷன் ஹேட் ஹேப்பன்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஸோ இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சம்பவம் வந்து நம்ம என்னைக்கு அது நடந்துச்சோ அது வந்து நடக்காமல் இருந்திருந்தாலோ இல்லை வந்து வேறு மாதிரி நடந்திருந்தாலோ நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு நம்ம வருத்தப்பட்டு பேசுகிறது. நம்ம தமிழில் வந்து சொல்லும்போது அங்கலாப்பட்டு பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் அது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஐ விஷ் அப்படின்றத போட்டுட்டு இல்லை ஹீ விஷஸ், ஷீ விஷஸ், தே விஷ் அந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் இது அப்படியே தான் இருக்கும். ஓகே, செகண்ட் பார்ட்டில் வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் போட்டு பேச போகிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுங்கிறது ஒன்றும் கிடையாது, ஹேட் அப்படின்ற ஆக்ஸிலரி கூட V3 ஃபார்மை போட்டு பேச போகிறோம்.
நான் அந்த வாட்சை வாங்கி இருந்திருக்கணும் என்று விரும்புகிறேன். இப்போ நான் வந்து நினைக்கிறேன், ஆசைப்படுறேன், அந்த வாட்சை அன்னைக்கே நான் வாங்கி இருந்திருக்கணும், அவ்வளோ சீப்பாக அவங்க கொடுத்தாங்க, அன்னைக்கு வந்து அந்த டிஸ்கவுண்ட் இருந்துமே நான் வாங்காமல் விட்டுட்டேன். இப்போ பாரு, அதுதான் வந்து அந்த வாட்ச் தான் இப்போ ட்ரெண்டிங்லேயே இருக்குது, எங்கே பார்த்தாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொல்கிறது. இப்போ நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது. I wish I had bought that watch. I wish I had bought that watch. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐ விஷ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஃப் ஒன்லி அப்படின்றத போட்டு நம்ம வந்து பேசலாம். இஃப் ஒன்லி ஐ ஹேட் பாட் தட் வாட்ச். இஃப் ஒன்லி ஐ ஹேட் பாட் தட் வாட்ச். எதுவுமே மாற்ற வேண்டாம். அந்த ஐ விஷ் பதிலாக இஃப் ஒன்லி வந்து போட்டால் போதும். ஓகே. இஃப் ஒன்லி ஐ ஹேட் பாட் தட் வாட்ச் பட் ஐ டிண்ட். அதாவது பட் ஐ டிண்ட் அப்படின்னாலே ஐ டிண்ட் பை அப்படின்னு தான் அர்த்தம். நான் அதை வந்து வாங்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இது வந்து என்னென்னா கேஷுவலாக பேசுகிறக்கும் யூஸ் பண்ணலாம், ஃபார்மலாக பேசுகிறக்கும் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக பேசுனா இஃப் ஒன்லி யூஸ் பண்ணுவோம். ஓகே. அதிகமாக யூஸ் பண்ணுறது ஐ விஷ் தான் பேச்சு வழக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா. இஃப் ஒன்லிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபார்மலாக பேசணுன்னா இது யூஸ் பண்ணலாம். நம்ம மேலே வந்துட்டு விஷ் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கும் வந்துட்டு நம்ம ஐ விஷ் பதில் இஃப் ஒன்லி போட்டு நம்ம பேசலாம். பட் அதிகமாக வந்து இந்த இது, அதாவது விஷ் ப்ளஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு தான் அதிகமாக இஃப் ஒன்லி நம்ம அதிகமாக போட்டு பேசுவோம். அவரிடம் அவர்கள் அந்த பிளானை பற்றி சொல்லி இருந்திருக்கணும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு பிளான் போட்டிருக்காங்க, அதை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து அதை காட்டாமையே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கலாம். இப்போ அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, சரி நம்ம அவர்கிட்ட வந்து காமிச்சிருக்கணும், அவர் வந்து நம்மளை கரெக்டாக கைட் பண்ணியிருப்பாரு, இல்லை நம்ம பிளானில் ஏதாவது ஒரு குறை இருந்ததுன்னா அதை வந்து சொல்லியிருப்பாரு, அட்வைஸ் கொடுத்துருப்பாரு, இல்லை சஜஷன்ஸ் கொடுத்துருப்பாரு, அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே. ஸோ அவர்கிட்ட காட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. They wish they had told him about the plan. They wish they had told him about the plan. So அந்த they wish பல if only. If only they had told him about the plan. But they didn't. ஆனால் சொல்லலாம் அவங்க. அவன் எக்ஸாமுக்கு இன்னும் கடினமாக உழைத்து இருந்திருக்கணும் என்று விரும்புகிறான். ஸோ மேபி அவரோட மார்க்ஸ் வந்து குறைஞ்சிருக்கலாம். இப்போ அவர் வந்து ஃபீல் பண்ணுறாரு, நான் நல்லா தான் படித்தேன், இன்னுமே நல்லா கடினமாக படிச்சிருந்தேன்னா நல்லா மார்க்ஸ் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. அதாவது எவ்வளோ படித்தாரோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கணும்னு அவர் இப்போ நினைக்கிறாரு. He wishes he had worked harder for the exam. He wishes he had worked harder for the exam. So he had worked hard for the examனு சொன்னோம்னா கடினமாக உழைச்சிருக்கணும் எக்ஸாமுக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஒர்க்ட் ஹார்டர், அதாவது என்னென்னா ஏற்கனவே அவர் வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு, அது போக எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஃபீல் பண்ணுறாரு. ஓகே. நீ என்னை கூப்பிட்டு இருந்திருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை கூப்பிடாமல் விட்டுட்ட, நீ என்னை கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அதாவது நடந்து முடிஞ்ச விஷயம், மேபி ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது ஒரு இடத்துல நம்மளை வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம், நம்ம பேரை வந்து கூப்பிடாம. இப்போ நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், நீ அன்னைக்கு என்னை கூப்பிட்டுருந்தா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஐ விஷ் யூ ஹேட் கால்ட் மீ. ஐ விஷ் யூ ஹேட் கால்ட் மீ. நீ அதை செய்யாமல் இருந்திருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து செஞ்சுட்டாங்க, நீ ஏன் அப்படி செஞ்ச, நீ அப்படி செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஸோ தமிழில் எல்லா இடத்துலையுமே நம்ம ஆசைப்படுறேன், நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம ஒவ்வொரு ஆங்கிள்லையும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவோம். ஐ விஷ் யூ ஹேடன்ட் டன் தட். ஐ விஷ் யூ ஹேடன்ட் டன் தட். ஸோ நம்ம பாசிட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணி பேசலாம், நெகட்டிவாகவும் ஃப்ரேம் பண்ணி பேசலாம். இந்த இடத்துல வந்து அவங்க கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறோம். இங்கே ஏதோ ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுட்டாங்க, செய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறோம். நீ முன்பே ஏதாவது சொல்லி இருந்திருக்கணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம், ஓ நீ இதவா செஞ்ச, நீ அப்படி செஞ்சுருக்கணும், இப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ ஏன் சொல்கிற, நீ முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும்ல, அந்த மாதிரி சொல்கிறது. நீ முன்னாடியே ஏதாவது சொல்லியிருந்துருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் யூ ஹேட் செட் சம்திங் ஏர்லியர். ஐ விஷ் யூ ஹேட் செட் சம்திங் ஏர்லியர். நான் இங்கே வராமல் இருந்திருக்கணும் என்று நான் விரும்புகிறேன்.
ஸோ நம்ம ஆல்ரெடி அந்த பிளேஸுக்கு போயிட்டோம், மேபி அங்கே போனோன்னே ஏதாவது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நம்ம வந்து சொல்கிறோம், சரி நான் ஏன் தான் வந்தனோ, இங்கே வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னு. இப்போ நான் வந்து வருத்தப்படுறேன், வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. I wish we hadn't come here. I wish we hadn't come here. ஓகே, இது வந்து நான் இல்லை, இது வந்து நாம். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இது வந்து நாம் இங்கே வராமல் இருந்திருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே, ஸோ ஐ விஷ் we hadn't come here. ஸோ இது மட்டும், இது வந்து நான் தான், இது வந்து நாம். ஓகே, நாம் இங்கே வராமல் இருந்திருக்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஸோ நம்மெல்லாம் இங்கே ஏன் தான் வந்தோமோ, வராமல் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நாம் இங்கே ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் we had never come here. ஸோ ஒருபோதும் வராமல் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஐ விஷ் we had never come here. அதாவது மேபி ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, நம்ம நிறையா வாட்டி வந்திருக்கிறோம், இந்த டைம் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இது வந்து என்னென்னா, அந்த இடத்துக்கே ஒருபோதும் வந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. நான் அவர்களிடம் அப்படி பேசி இருந்திருக்க கூடாது என்று ஆசைப்படுகிறேன். ஸோ நம்ம யாருக்கிட்டையாவது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக பேசிடுறோம், இல்லை ரூடாக பிஹேவ் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அப்புறமா ஃபீல் பண்ண வச்சா அவங்கக்கிட்ட நம்ம அப்படி நடந்திருந்திருக்கக்கூடாது, அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நான் இது கொடுத்துருக்கேன். ஐ விஷ் ஐ ஹேடன்ட் டாக் டு தெம் லைக் தட். ஐ விஷ் ஐ ஹேடன்ட் டாக் டு தெம் லைக் தட். அவர்கள் நமக்கு அதை கொடுத்து இருந்திருக்க கூடாது என்று நினைக்கிறார்கள். இப்போ வந்து யாராவது நம்மளுக்கு ஒரு பொருள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிடுறோம், எல்லாமே பண்ணியாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவங்க வந்து நம்மளுக்கு யார் மூலியமாவோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இப்போ வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளுக்கு இந்த பொருள் கொடுத்ததே தப்புன்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், பேசுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு இதில் கொடுத்துருக்கேன். தே விஷ் தே ஹேடன்ட் கிவன் அஸ் தட். தே விஷ் தே ஹேடன்ட் கிவன் அஸ் தட். ஸோ நம்ம யார் மூலமோ நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க வந்து இப்போ நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, நமக்கு அந்த பொருள் கொடுத்தாங்க இல்லையா, அது நம்மளுக்கு கொடுத்துருக்கவே கூடாதுன்னு அவங்க இப்போ நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அடுத்தது விஷ் ப்ளஸ் வேர். ஸோ இது வந்து என்னென்னா, இது ஒன்றும் கிடையாது, நம்ம பாஸ்ட் சிம்பிள் மேலே பார்த்தோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் டைப், அதே தான் இது. ஓகே, ஸோ ஐ விஷ் ப்ளஸ் வேர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, விஷ் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள் தான். இது என்னென்னா, அந்த பி ஃபேமிலி வச்சு நம்ம பேசுவோம் இல்லைங்களா, ஆம் இஸ் ஆர் எல்லாம் வரும்போது அதுதான் இது. ஓகே, ஸோ அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வச்சு நம்ம பேசும்போது, இல்லை யாராவது ஒருத்தவங்களோட ஸ்டேட், ஏதாவது ஒரு நிலைமையை பற்றி பேசும்போதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு பேசும்போது நம்ம இந்த வே அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். டு எக்ஸ்பிரஸ் அபவுட் சம்திங் தட் ஹேசன்ட் ஆக்சுவலி அக்கர்ட். ஸோ ஒரு விஷயம் நடக்கலை, அது இப்படி நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், நடக்காமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி அதாவது என்ன நடந்துச்சோ அதோட ரிவர்ஸ் நடந்திருந்தால் நல்லாயிருக்கும்னு நம்ம ஃபீல் பண்ணுறது. ஓகே, இதுவும் வந்து ஆக்சுவலாக ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயந்தான், அதை பற்றி நம்ம பேசுகிறது. நான் இப்போ துபாயில் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ வேர் இன் துபாய் நவ். ஐ விஷ் ஐ வேர் இன் துபாய் நவ். ஸோ நான் இங்கே எதுக்கு வந்து வாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து கண்டிஷனல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம், இமேஜினரி ஃபார்ம் வரும்போது நம்ம வந்து ஐ வேர், ஹீ வேர், ஷி வேர் அப்படின்னு தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு, அதை தான் வந்து நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். பட் சில பேர் வந்து பேச்சு வழக்கில் வந்து நார்மலாகவே வாஸ் அப்படிங்கிறத போட்டே பேசுவாங்க, அதாவது பாஸ்ட் சிம்பிள்ன்றனால அதவே போட்டு பேசுவாங்க. இமேஜினரியில் எப்போவுமே வந்து வேர் போடுறது பெட்டர், இதுதான் வந்து ஃபார்முலா கரெக்டு. இப்போ கேஷுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வாஸ் அப்படின்றத போட்டு பேசுகிறாங்க, அதுக்காக தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகே, ஐ விஷ் ஐ வேர் இன் துபாய் நவ். ஸோ இப்போ நான் வந்து துபாயில் இருந்திருக்கணும், நான் வந்து இங்கே இருக்கேன், நான் அங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் ரிக்ரெட் பண்ணி பேசுகிறது. இது வந்து ஃபஸ்ட் டைப் தான். ஓகே, நான் ஒரு விண்வெளி வீரராக இருக்க ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ வேர் அன் ஆஸ்ட்ரோனாட். ஐ விஷ் ஐ வேர் அன்
astronaut. ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து இப்படி போகுது அப்படி போகுது, சரி நான் கூட வந்து ஆஸ்ட்ரோனாட்டாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அதாவது இப்போ நான் வந்துட்டு மேபி ஒரு டாக்டராக இருக்கேன், ஒரு இன்ஜினியராக இருக்கேன், பட் நான் வந்து இதை படிக்காமல் நான் வந்துட்டு ஸ்பேஸ் பற்றி படிச்சிருக்கலாம், ஒரு ஆஸ்ட்ரோனாட்டாக இருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பேசுறது. ஓகே, ஐ விஷ் ஐ வேர் an astronaut. இன்று வெயில் அடித்திருக்க ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ என்னன்னா வெயில் அடிக்குதா? இல்லை, இன்னைக்கு வெயில் அடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து வெயில் அடிக்குதா? இல்லை. ஐ விஷ் இட் were sunny today. ஐ விஷ் இட் were sunny today. நீ இங்கே இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஸோ நான் வந்து இப்போ வந்து நம்ம எல்லாருமே இது நிறையா நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரை நம்ம இப்போ எங்கேயாவது வெளியில் போகிறோம், நம்ம ஒரு ஃப்ரெண்டை மட்டும் நம்ம கூட வரல அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணுறீங்க என்ன ஏதுன்னா, சரி எல்லாம் சூப்பராக இருக்கு, நீ இல்லாதது தான் குறை, நீங்கள் இருந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, ஐ விஷ் யூ were here. நீங்கள் இருந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் யூ were here. அவன் இப்போ நம்முடன் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் he were with us now. I wish he were with us now. அவன் நம்ம கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ வந்து நம்ம மட்டுமே பேசிக்கிறது, அவங்கக்கிட்ட பேசாமல் அவன் ஒருத்தன் தான் மிஸ்ஸிங் நம்ம கேங்கில், அவனும் இருந்திருந்தானா சூப்பராக இருந்திருக்கும் அந்த மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் he were with us now. ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, இதுவும் வந்து பாஸ்டில் தான் நம்ம போடணும். நம்ம வேருக்கு பதிலாக வாஸ்ன்னு போட்டால் தப்பு ஒன்றும் கிடையாது, பட் வேர் யூஸ் பண்ணுறது தான் மச் பெட்டர். ஓகே, அதுதான் ஃபார்முலாவும் கரெக்டு. நான் இப்போது ஒரு பீச்சில் இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ were on a beach right now. I wish I were on a beach right now. நான் உயரமாக இருந்திருக்க ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ were taller. I wish I were taller. ஸோ நான் உயரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. நான் வசதியானவனாக இருக்க விரும்புகிறேன். ஐ விஷ் ஐ were rich. I wish I were rich. நீ இங்கே இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன். இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அப்போ நம்ம சொல்கிறோம் உன்னால தான் எல்லா பிரச்சனையும், நீ மட்டும் இங்கே இல்லாமல் இருந்திருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது, நீ இங்கே இருந்திருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறது தான் இது. ஐ விஷ் யூ weren't here. ஐ விஷ் யூ weren't here. இவ்வளவு குளிராக இல்லாமல் இருந்திருக்க விரும்புகிறேன். ஐ விஷ் இட் weren't so cold. ஐ விஷ் இட் weren't so cold. ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம், அங்கே வந்து கிளைமேட் வந்து எக்ஸ்ட்ரீம்லி கோல்டாக இருக்குது அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ நம்ம வர நேரம் தான் வந்து இவ்வளோ குளிராக இருக்கணுமா, குளிராக இல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நல்லா சுற்றி பார்த்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ அந்த வேர் ஃபார்ம்ஸ் நம்ம பார்த்ததும் வந்து ஃபஸ்ட்டு டைப் தான். ஓகே, அது வந்து ஒன்றும் கிடையாது, பி ஃபேமிலியை சேர்ந்தது பார்த்தோம், அதனால தான் வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வாஸ் அப்படின்றது போட்டாலும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகே, அதாவது எந்த வேர்புக்கு வாஸ் வரணுமோ அதுக்கு மட்டும். ஓகே, ஐக்கு வாஸ் யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீட்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து தே எல்லாம் வந்துச்சுன்னா வேறு தான் ஆட்டோமேட்டிக்காகவே யூஸ் பண்ணோம், அதுதான் யூஸும் பண்ணணும். சம்டைம்ஸ் நம்ம பாஸ்டில் பேசும்போது வாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, ஐக்கு யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீக்கெல்லாம் வாஸ் யூஸ் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் நம்ம வாஸ் போட்டாலும் ஓகே தான், பட் எல்லாத்துக்குமே வேர் போடுறது தான் பெட்டர், ஏன்னா அதுதான் வந்து ஃபார்மலும் கூட. விஷ் ப்ளஸ் பாஸ்ட் கண்டினியூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஷ் கூட பாஸ்ட் கண்டினியூஸ் சென்டென்ஸ் போட்டு ஃப்ரேம் பண்ணுறது. டு எக்ஸ்பிரஸ் தட் வி வாண்ட் டு பி டூயிங் அ டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ட். இப்போ ஆன்கோயிங்கில் ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது, அது நடக்காமல் வேற ஒன்று நடந்துட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி பேசுறது. மேலே நம்ம பார்த்தது என்னன்னா பாஸ்ட் சிம்பிள் போட்டு பேசணும், ஏன்னா அந்த வந்து நிகழ்வு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆக்ஷன், இது வந்து கண்டினியூஸாக ஒரு ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, அந்த கண்டினியூஸ் ஆக்ஷன் வந்து வேறு மாதிரி நடந்துருந்தா நல்லா இருந்திருக்குமேனு சொல்கிறது. ஓகே, இது நம்ம கொஞ்சம் டீப்பாக கவனித்தோம்னா தான் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த பொருள் வாங்கிறது, எடுக்கிறது, கொடுக்கறது அதெல்லாம் வரும்போது டக்குன்னு நம்ம வந்து போட்டுட்டோம். இது வந்து என்னென்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, குளிர் அடிச்சுட்டே இருக்குது, பனி பொழிஞ்சிட்டே இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் வரும்போது இது யூஸ் பண்ணுறது. ஓகே, மழை பெய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். மழை பெய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். ஐ விஷ் இட் வாஸ் ரெய்னிங். ஐ விஷ் இட் வாஸ் ரெய்னிங்.
ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டைலில் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் ஸ்டைல் வந்து பேசும்போது பார்த்தோம்னா பெரும்பாலும் நிறைய பேர் வந்து வாஸ்ன்ட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க காமனாக. ஓகே, ஆனாலும் வந்து ஃபார்முலா கரெக்ட் வந்து வேறு தான். ஐ விஷ் இட் வேர் ரெய்னிங் அப்படின்னு சொன்னோம்னா தான் கரெக்ட். அதாவது இப்போ மழை வருதா, மழை வரல, மழை வந்துட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஐ விஷ் இட் வேர் ரெய்னிங். மழை பெய்யாமல் இருக்க விரும்புகிறேன். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, மழை பெய்யாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்கிறோம். ஐ விஷ் இட் வாசன்ட் ரெய்னிங். ஐ விஷ் இட் வாசன்ட் ரெய்னிங். ஸோ கரெக்டாக சொல்லணும், ஃபார்முலா பேசணும்னா ஐ விஷ் இட் வேரண்ட் ரெய்னிங். நான் என் ஃப்ரெண்ட்ஸுடன் பயணம் செய்து கொண்டிருக்க விரும்புகிறேன். இப்போ நம்ம வேறு ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம், செய்ய செய்ய இதை வந்து சொல்கிறோம். ஸோ நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், இதுக்கு பதிலாக நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு இப்போ இருக்கிற ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸை வந்து வேறு மாதிரி யோசிக்கிறது. ஓகே, I wish I was traveling with my friends. I wish I was traveling with my friends. So proper சொல்லணும்னா I wish I were traveling with my friends. நான் அந்த ஆற்றில் நீந்தி கொண்டிருக்க விரும்புகிறேன். I wish I was swimming in that river. I wish I was swimming in that river. ஸோ வேர் அப்படிங்கிறது தான் கரெக்டான யூசேஜ். பட் இப்போ நம்ம வந்து கேஷுவலாக பார்த்தோன்னா வாஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாக யூசேஜில் இருக்குது. நாங்கள் மழையில் விளையாடி கொண்டிருக்க விரும்புகிறேன். ஸோ நம்மெல்லாம் இப்போ வந்து டிவி பார்த்துட்ருக்கோம், வெளியில் வந்து மழை பெஞ்சிட்ருக்கு, நம்ம போய் வெளியில் வந்து மழையில் நனைஞ்சு விளையாடிட்டு இருந்தோம்னா நல்லா இருக்கும்ல அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ நம்ம எல்லாரும் வெளியில் போயின்னு மழை விளையாடணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். ஓகே, ஐ விஷ் வி வேர் பிளேயிங் இன் ரெயின். ஸோ இந்த இடத்துல வந்து வேர் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால வேர் அப்படியே போடுறோம். ஓகே, ஐ விஷ் வி வேர் பிளேயிங் இன் ரெயின். மழை தூறி கொண்டு இருக்க நான் ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் இட் வாஸ் ட்ரிஸ்லிங். ஸோ ப்ராப்பராக சொல்லணும்னா ஐ விஷ் இட் வேர் ட்ரிஸ்லிங். ஸோ தூறல் போட்டுட்டு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இப்போ தூறிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. பனி கொட்டாமல் இருக்க ஆசைப்படுகிறேன். ஸோ பனி அப்படின்ற சென்ஸ் நான் ஐஸ் கட்டி மலையை தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஓகே, ஐ விஷ் இட் வாசன்ட் ஸ்னோயிங். ஐ விஷ் இட் வாசன்ட் ஸ்னோயிங். ஸோ இது வந்துட்டு ப்ராப்பராக சொல்லணும்னா ஐ விஷ் இட் வேரண்ட் ஸ்னோயிங். அவர்களுடன் மாலுக்கு போய் கொண்டிருக்க ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ நான் இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க ஜாலியாக மாலுக்கு போயிட்டுருக்காங்க, நானும் அவங்க கூட மாலுக்கு போயிட்டுருக்க ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் வி வேர் கோயிங் டு த மால் வித் தெம். ஐ விஷ் வி வேர் கோயிங் டு த மால் வித் தெம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விஷ் ப்ளஸ் உட். விஷ் ப்ளஸ் உட். டு எக்ஸ்பிரஸ் இம்பேஷன்ஸ், அனாயன்ஸ் ஆர் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் வித் அ ப்ரெசன்ட் ஆக்ஷன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்துகிட்ருக்கு, அது இப்படி நடக்காமல் நம்ம வந்து நம்ம ஏதாவது ஒரு வெறுப்பு இருக்கும் இல்லைங்களா, வெறுப்போ இல்லை வந்து ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். சரி, இது இப்படி நடக்காமல் அப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் இனிமேல். ஓகே, இது வந்து என்னென்னா இனிமேல் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறது. இட் கேனாட் பி யூஸ்ட் வித் த சேம் சப்ஜெக்ட். அதாவது ஐ அப்படின்னு வந்துச்சுன்னா மறுபடியும் ஐ அப்படின்றத போட்டு நம்ம பேச முடியாது. நம்ம வந்து இன்னொரு விஷயத்தையோ இன்னொருத்தங்களை பற்றியோ நினச்சி யூஸ் பண்ணுறது தான் இது. ஓகே, மழை பெய்யணும் என்று ஆசைப்படுகிறேன். மழை பெய்யணும் என்று ஆசைப்படுகிறேன். மேலே நம்ம பார்த்ததெல்லாம் ப்ரெசன்ட். இப்போ மழை வரல, வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சோம். இது வந்து என்னென்னா இப்போ நினைக்கிறதில்ல, மேபி நாளைக்கு வந்து நம்ம வந்து லீவு, மழை பெஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறது. ஓகே, ஃப்யூச்சரில் நடக்கணும்னு ஆசைப்படுறது. இது வந்து இப்போ இல்லை, ஃப்யூச்சர். ஐ விஷ் இட் வுட் ரெயின். ஐ விஷ் இட் வுட் ரெயின். ஸோ அதை தான் நம்ம நல்லா பார்க்கணும். அந்த பாஸ்ட் கண்டினியூஸும் சரி, பாஸ்ட் சிம்பிளும் சரி, ப்ரெசண்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுறது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த வுட் வந்து என்னென்னா இனிமேல் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படுறது. ஓகே, ஐ விஷ் இட் வுட் ரெயின். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஹோப் போடலாமா அப்படின்னா, ஹோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நான் நம்புகிறேன் மழை பெய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அப்படின்னா அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அந்த விஷும் ஹோப்பும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
ஓகே. ஸோ இது சொல்லும்போது மழை பெய்யணும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னா மேபி நாளைக்கு வந்து மழை வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா ஐ விஷ் இட் வுட் ரெயின் டுமாரோ. ஐ விஷ் இட் வுட் ரெயின் டுமாரோ. மழை பெய்யாமல் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறேன். ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ மழை வந்து பேஞ்சிட்டு இருக்கு, நாளைக்கு மழை வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே, இது எல்லாமே வந்து ரிவர்ஸில் நம்ம யோசிக்கணும், அதை நல்லா நான் வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு மழை வரல, நாளைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது. இது வந்து என்னென்னா இப்போ வந்து ஐ விஷ் இட் வுடன்ட் ரெயின் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ, இல்லை எப்போ அது ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் ஆர்லேருந்து எப்போ வேணாலும் இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் மொமெண்ட்லேருந்து எப்போ வேணாலும் இருக்கலாம். ஓகே, அதாவது என்னென்னா இப்போ வந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது, நாளைக்கு நான் இம்பார்ட்டண்ட்டாக நான் வெளியில் போகணும் ஒரு முக்கியமான விஷயமா, நாளைக்கு இப்படி வந்து மழை பெய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஐ விஷ் இட் வுடன்ட் ரெயின். நீ என் பேச்சை கேட்கணும் என்று விரும்புகிறேன். அதாவது என்னென்னா இப்போ வரைக்கும் நீ என் பேச்சை கேட்கறதில்ல, என்னோட ஆசையே என்னென்னா நீ இனிமேலாவது என் பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஐ விஷ் யூ வுட் லிசன் டு மீ. ஐ விஷ் யூ வுட் லிசன் டு மீ. ஸோ இது வந்து எதுக்கு வுட் போடுறோம் அப்படின்னா வில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கன்ஃபார்மாக நீ லிசன் பண்ணுன்ற மாதிரி. இது வந்து என்னென்னா நம்ம ஆசையை தான் சொல்கிறோம், அவங்க லிசன் பண்ணுவாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே, சீதா பிளானை பற்றி சொல்லணும் என்று அவன் விரும்புகிறான். ஹீ விஷஸ் சீதா வுட் டெல் அபவுட் த பிளான். ஸோ சீதா இப்போ வந்து பிளான் பற்றி சொல்கிறாங்களா? சொல்கிறதில்ல. இனிமேலாவது சீதா நம்மளுக்கு சொல்லணும், இப்போ வரைக்கும் அவள் சொன்னதில்லை, இனிமேலாவது அவள் என்கிட்ட சொல்லணும்னு அவன் ஆசைப்படுறான். ஓகே, மழை நிற்கணும் என்று நான் விரும்புகிறேன். ஐ விஷ் இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங். ஸோ இப்போ வந்து மழை கொட்டிகிட்டே இருக்குது, மழை நின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். அவள் என்னை கூப்பிடணும் என்று நான் விரும்புகிறேன். ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ. ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ. ஸோ இப்போ வரைக்கும் அவங்க கூப்பிட்ருக்காங்களா? கூப்பிடல. மேபி இதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிட்ருக்கலாம், இப்போ வந்து அவங்க கூப்பிடுறதில்ல. ஏதாவது வந்து சண்டை போட்டிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன்னால அவங்க வந்து கூப்பிடாமல் இருக்காங்க. இனியாவது அவள் வந்து என்னை கூப்பிடணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ விஷ் ஷீ வுட் கால் மீ. அவர்களிடம் அவன் அப்படி செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஸோ இப்போ வந்து ஒருத்தரோட பிஹேவியர் வந்து எப்படியோ வந்து அவங்க பிஹேவ் பண்ணிட்டாங்க, இப்போ நாளைக்கு வந்து கொஞ்சம் கெஸ்ட் வராங்க, அவங்கக்கிட்ட இவன் இப்படி நடந்துக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், இதே மாதிரி வந்து அவன் பிஹேவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஐ விஷ் ஹீ வுடன்ட் டூ லைக் தட் வித் தெம். ஐ விஷ் ஹீ வுடன்ட் டூ லைக் தட் வித் தெம். அவன் நம்முடன் பேசணும் என்று அவள் விரும்புகிறாள். She wishes he would speak with us. She wishes he would speak with us. ஸோ மேபி இன்னொருத்தங்களை பற்றி அவன் வந்து ஏன் உங்ககிட்டலாம் பேச மாட்டேங்கிறான், அவன் உங்ககிட்டயும் பேசினானா நல்லா இருக்குமே, மனசு சந்தோஷமாக இருக்குமே, இனியாவது அவன் வந்து உங்ககிட்டலாம் வந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறது. நீ என் துணிகளை பாரோ செய்யக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஐ விஷ் யூ வுடன்ட் பாரோ மை க்ளோத்ஸ். ஸோ உன் ஆசை என்னென்னா இனிமேலாவது நீ என் துணியை வந்துட்டு தொடாமல் இருக்கணும், என் பாரோ பண்ணாமல் இருக்கணும், என்கிட்ட எது எடுத்தாலும் இதை கூட அதை கூட நீ கேட்காம இருக்கணும், அந்த மாதிரி சொல்கிறது. ஸோ இந்த வுட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை அனாய் பண்ணுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து சொல்கிறது, இப்படி இல்லாமல் இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இது வந்து ஆசைன்னு சொல்லும்போது சொல்கிறத விட ஒரு டிஸ்டர்பன்ஸ் காரணமாக ஏதாவது ஒரு விஷயம் நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்குது, அது வந்து வேறு மாதிரி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, அடுத்தது விஷ் ப்ளஸ் குட். விஷ் ப்ளஸ் குட். To express a desire to do something. To express a desire to do something. இது வந்து என்னன்னா இதுவும் வந்து ப்ரெசன்ட் பற்றி தான் பேசுகிறது. நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா, ப்ரெசண்ட்டில் நடக்கிறத பற்றி நம்ம பாஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம கேன் யூஸ் பண்ணாமல் குட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம யாராவது வந்து நம்மக்கிட்ட பண உதவி கேட்குறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மக்கிட்ட அந்த பணம் இல்லை, நம்ம வந்து சொல்கிறோம் சே எனக்கும் உனக்கு உதவி பண்ணணுன்னு ஆசை தான், பட் முடியலையே அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். அதாவது நம்ம எபிலிட்டியை தாண்டி ஒரு விஷயம் நடக்குது, அது வந்து இப்படி நடக்காமல் அப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படி நடந்தால் நல்லா இருக்குமேன்னு நம்ம எபிலிட்டியை வச்சு பேசுறது. எபிலிட்டி. ஓகே, எனக்கு அதை வாங்க ஆசை. எனக்கு அதை வாங்க ஆசை ஆனால் முடியாது.
ஸோ எதுனாலும் இருக்கலாம். அந்த இடத்துல வந்து பணம் மட்டும் கிடையாது, எனக்கு வந்து வீட்டில் பெர்மிஷன் கிடையாது, இதை வாங்கிட்டு போனால் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, அந்த மாதிரி இல்லை, எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு ஆசை, ஆனால் என்னால் வந்து முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் பை தட், ஐ விஷ் ஐ குட் பை தட். நம்ம கையை மீறி நடக்கிற ஒரு விஷயம். ஸோ அதை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுது. பட் ஐ காண்ட். இது வேணால் நம்ம ஃபுல்லாகவும் எழுதலாம். நான் ஜஸ்ட் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அது எப்படி கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றதுக்காக நான் அதை ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். உனக்கு உதவி செய்யணும் என்று எனக்கு ஆசை தான், ஆனால் முடியாது. எனக்கு ரொம்ப ஆசை உனக்கு உதவி செய்யணும்னு, ஆனால் என்ன பண்ணுறது, ஐ எம் கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ், என்னால் வந்து முடியாது, என்கிட்ட எதுவுமே கிடையாது, அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹெல்ப் யூ, ஐ விஷ் ஐ குட் ஹெல்ப் யூ, பட் ஐ காண்ட். ஸோ இந்த குட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, எனக்கு வந்து உனக்கு உதவி செய்யணும்னு ரொம்ப ஆசை, பட் என் கையில் ஒன்றுமே இல்லை, என்னால் எதுவும் பண்ண முடியாது, இல்லை வந்து மேல் இடத்துலேருந்து எனக்கு உத்தரவு வரல, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது சொல்கிறது. எனக்கு அவரிடம் பேச ஆசைதான், ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் ஸ்பீக் டு ஹிம், பட் ஐ காண்ட். ஸோ எனக்கு வந்து அவர்கிட்ட போய் பேசணும் அப்படின்னு ஆசை தான், பட் என்னால் வந்து அது முடியாது, அந்த தைரியம் எனக்கு இல்லை, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது எது வேணாலும் இருக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எனக்கு பறவை போல் பறக்க ஆசை, ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் ஃப்ளை லைக் அ பேர்ட், ஐ விஷ் ஐ குட் ஃப்ளை லைக் அ பேர்ட், பட் ஐ காண்ட். அந்த எபிலிட்டி எனக்கு இல்லை. ஒரு பறவைனால தான் அப்படி பறக்க முடியும், எனக்கு பறவை மாதிரி பறக்கணும்னு ஆசை, பட் என்னால் முடியாது, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சொல்கிறது. உனக்கு ஏதாவது செய்யணும் என்று எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் டூ சம்திங் ஃபார் யூ, ஐ விஷ் ஐ குட் டூ சம்திங் ஃபார் யூ, பட் ஐ காண்ட். இது எல்லாமே வந்து ப்ரெசண்ட்டில் பேசுகிறது தான். ஓகே, ப்ரெசண்ட்டில் அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, ஐயோ எனக்கும் ஏதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் முடியாதே, அந்த மாதிரி சொல்கிறது. உன் சார்பாக எனக்கு பேச ஆசைதான், ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ, பட் ஐ காண்ட். ஐ விஷ் ஐ குட் டாக் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ, பட் ஐ காண்ட். ஸோ உன் சார்பாக போய் பேச எனக்கு ஆசை தான், பட் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது, நான் போய் பேசக்கூடாது, நான் அந்த இடத்துல இல்லை, நான் அந்த போஸ்டிங்கில் இல்லை, சம்திங் எது வேணாலும் ரீசன் இருக்கலாம். அவனை போல் ஃபுட்பால் விளையாட எனக்கு ஆசைதான், ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் ப்ளே ஃபுட்பால் லைக் ஹிம், பட் ஐ காண்ட். ஸோ அவன் பயங்கரம் திறமையாக விளையாடுறான், அந்தளவுக்கு எனக்கு விளையாடணும்னு ஆசை தான், ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, அவன் அளவுக்கு வந்து ஸ்டாமினா இல்லை, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்லலாம். எனக்கு வண்டி ஓட்ட ஆசை, ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் டிரைவ், ஐ விஷ் ஐ குட் டிரைவ், பட் ஐ காண்ட். ஸோ இது வந்து டிரைவிங் தெரியாது அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். இல்லை வந்து இப்போதைக்கு என் கையில் வந்து அடிபட்டிருக்கு, சரி எனக்கு டிரைவிங் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது, என்னால் முடியாது, என் கையில் கட்டு போட்டிருக்கு, அந்த மாதிரி எது வேணாலும் இருக்கலாம். எனக்கு அந்த காம்படிஷனில் டான்ஸ் ஆட ஆசை, ஆனால் முடியாது. ஐ விஷ் ஐ குட் டான்ஸ் இன் தட் காம்படிஷன், பட் ஐ காண்ட். ஸோ எனக்கு வந்து அந்த டான்ஸ் காம்படிஷனில் டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க வந்து அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்களாமா, இவங்கள மட்டும்தான் அக்செப்ட் பண்ணுவாங்களா, எங்கள் காலேஜுக்கு அவங்க இன்விடேஷனே அனுப்பலை, இந்த மாதிரி எது வேணாலும் சொல்கிறது. அடுத்தது விஷ் ப்ளஸ் குட் ஹேவ். ஸோ இத்தனை நேரம் நம்ம வந்து விஷ் ப்ளஸ் குட் பார்த்தா, அது வந்து என்னென்னா இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், நம்ம எபிலிட்டியை தாண்டி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம ரிக்ரெட் பண்ணி பேசுறது. ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஏற்கனவே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசுறது. இங்கேயும் எபிலிட்டி தான், பட் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச, அப்போ எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அப்போ எனக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு இப்போ நம்ம வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறது. ஓகே, நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம், அது வந்து எபிலிட்டி சம்மந்தப்பட்டது தான் ஏதோ ஒரு வகையில். டு எக்ஸ்பிரஸ் ரிக்ரெட் அபவுட் அ பாஸ்ட் அன்ஃபுல்ஃபில்ட் ஆக்ஷன். ஸோ பாஸ்டில் நடந்து முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி ரிக்ரெட் பண்ணி நம்ம பேசிகிட்ருக்கோம். நான் அதை வாங்கி இருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். ஸோ அப்போ வந்து நான் வாங்கி இருந்திருக்கலாம், என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இல்லை அந்த எபிலிட்டி பற்றியாக கூட இருக்கலாம். ஒன்று நம்ம அங்கே எடுத்த ஒரு தப்பான டெசிஷன், இல்லை வந்து எபிலிட்டி, எது வேணாலும் இருக்கலாம். I wish I could have bought that. I wish I could have bought that.
நான் உனக்கு உதவி செய்திருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். அப்போ நான் செய்யாமல் போயிட்டேனே, இப்போ நான் செஞ்சிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஹெல்ப்ட் யூ. ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஹெல்ப்ட் யூ. ஸோ இப்போ நினைக்கிறேன் நான் போய் ஹெல்ப் பண்ணாமல் போயிட்டேனே அப்படின்னு நான் இப்போ வருத்தப்படுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. நான் அவனுடன் பேசி இருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். ஸோ அப்போ ஏதோ ஒரு இதில் நான் அவங்ககிட்ட பேசாமல் நான் வந்துட்டேன். இப்போ நினச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் அவங்ககிட்ட பேசி இருந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம். ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஸ்போக்கன் டு ஹிம். நான் உனக்கு ஏதாவது செய்திருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ குட் ஹவ் டன் சம்திங் ஃபார் யூ. ஐ விஷ் ஐ குட் ஹவ் டன் சம்திங் ஃபார் யூ. அப்போ நீ ஏதாவது செய்ய அப்படின்னு சொன்ன, அப்போ நான் செய்யாமல் போயிட்டேன். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், ஸோ செஞ்சுருக்கலாமே அப்படின்னு நான் இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது. நான் உன் சார்பாக பேசி இருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஸ்போக்கன் ஆன் யோர் பிஹாஃப். ஐ விஷ் ஐ குட் ஹவ் ஸ்போக்கன் ஆன் யோர் பிஹாஃப். நான் அவனைப் போல் ஃபுட்பால் விளையாடி இருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம், அப்போ எனக்கு சான்ஸ் இருந்துச்சு, நான் ஏதோ ஒரு இதில் நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நினச்சி பார்த்தா அப்போ நாமளும் விளையாடி இருந்திருக்கலாம், இப்போ நான் ஏன் விட்டேன்னு நான் யோசிக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹவ் பிளேட் ஃபுட்பால் லைக் ஹிம். ஐ விஷ் ஐ குட் ஹவ் பிளேட் ஃபுட்பால் லைக் ஹிம். நான் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்திருந்திருக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதான் இப்போ நினைக்கிறேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஐ விஷ் ஐ குட் ஹவ் கிவன் ஹிம் சம் மணி. ஐ விஷ் ஐ குட் ஹவ் கிவன் ஹிம் சம் மணி. நான் அந்த காம்படிஷனில் ஆடி இருந்திருக்கலாம் என்று இப்போ ஆசைப்படுகிறேன். அப்போ நம்மளுக்கு அந்த சான்ஸ் இருந்துச்சு அந்த டான்ஸ் காம்படிஷனில். எதுனாலையும் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கிறோம், யார் போய் அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம், சரி நான் அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், லைஃபே சேஞ்ச் ஆகிருக்கும், மேபி சம்திங் லைக் தட். இப்போ ரிக்ரெட் பண்ணி நம்ம பேசுகிறோம். ஐ விஷ் ஐ குட் ஹவ் டான்ஸ்ட் இன் தட் காம்படிஷன். ஸோ இதெல்லாம் அடுத்தது விஷ் ப்ளஸ் டு இன்ஃபினிட்டிவ். யூஸ் டு மீன் வாண்ட் இன் அ ஃபார்மல் சிச்சுவேஷன். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த டூ வராது. ஓகே, யூஸ் டு மீன் வாண்ட் இன் அ ஃபார்மல் சிச்சுவேஷன். ஸோ ப்ளீஸ் இக்னோர் திஸ். இந்த டூ வராது. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் திரு வேணு அவர்களிடம் பேச விரும்புகிறேன். ஸோ நம்ம இப்போ யாருக்கிட்டையாவது போய் ஃபார்மலாக போய் பேசுகிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எங்கேயாவது போகிறோம், அந்த ஃப்ரண்ட் டெஸ்கில் இருக்கவங்க நீங்கள் யாரை பார்க்கணும், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படி எதாவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்கிறோம், நான் திரு வேணு அவர்களிடம் பேச விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ வாண்ட் டு ஸ்பீக் டு மிஸ்டர் வேணு அப்படின்னு சொன்னோம்னாலும் ஓகே தான். அந்த வாண்ட்டுக்கு பதிலாக விஷ் அப்படின்றத போட்டோம்னா இன்னுமே கொஞ்சம் ஃபார்மலாக நம்ம பேசுகிற மாதிரி. ஓகே, ஐ விஷ் டு ஸ்பீக் டு மிஸ்டர் வேணு ப்ளீஸ். ப்ளீஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ப்ளீஸ் எண்டில் போட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்பவும் பொலைட்டாக பேசுகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ விஷ் ப்ளஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். ஐ விஷ் டு ஸ்பீக் டு மிஸ்டர் வேணு ப்ளீஸ். முடிந்தால் உன்னை இந்த கோடை காலத்தில் நான் சந்திக்க விரும்புகிறேன். ஸோ நான் இப்போ நான் விரும்புகிறேன், பார்க்கலாம், என்னால் முடிஞ்சால் நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஐ விஷ் டு விசிட் யூ இன் த சம்மர் இஃப் பாசிபிள். ஐ விஷ் டு விசிட் யூ இன் த சம்மர் இஃப் பாசிபிள். நான் அதன் மீது புகார் செய்ய விரும்புகிறேன். ஐ விஷ் டு மேக் அ கம்ப்ளைண்ட் ஆன் தட். ஐ விஷ் டு மேக் அ கம்ப்ளைண்ட் ஆன் தட். ஐ விஷ் டு ரைஸ் அ கம்ப்ளைண்ட் ஆன் தட்னு சொன்னோம்னா கூட ஓகே தான். ஸோ ஐ வாண்ட் டு மேக் அ கம்ப்ளைண்ட் ஆன் தட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இது விஷ் அப்படின்னு இது என்னென்னா கோமா சொல்லாமல் நம்ம பொலைட்டாக ஃபார்மலாக நம்ம பேசுவோம் இல்லைங்களா. அதாவது இது எனக்கு கொஞ்சம் டிலேயாக வந்திருக்குங்க இந்த இன்ஃபர்மேஷனெல்லாம், இதை பற்றி நான் கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம பொலைட்டாக, இது ரொம்ப ரூடாக இல்லாமல் ரொம்ப ஃபார்மலாக பேசுகிறது. ஓகே, எப்போவுமே அந்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லும்போது ரூடாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் ஒரு டாக்டர் ஆக ஆசைப்படுகிறேன். ஐ விஷ் டு பிகம் அ டாக்டர். ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர். அதுக்கு பதிலாக ஐ விஷ் டு பிகம் அ டாக்டர்.
ஃபுட்பால் மேட்சை ஜெயிக்க பசங்க ஆசைப்படுகிறார்கள். The boys wish to win the football match. The boys want to win the football match ன்னு சொல்லுவோம் யூஸ்வலாக. அதுக்கு பதிலாக ரொம்பவுமே ஃபார்முலாக சொல்லும்போது the boys wish to win the football match. அவள் தன் விடுமுறையை யூரோப்பில் கழிக்க ஆசைப்படுகிறாள். She wishes to spend her vacation in Europe. சுமதி தன் தாத்தா பாட்டியை போய் பார்க்க ஆசைப்படுகிறாள். சுமதி wants to visit her grandparents. அப்படி நம்ம சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு சுமதி wishes to visit her grandparents. ரொம்ப ஃபார்முலா நம்ம வந்து பேசுறது. என் பெயர் லிஸ்டில் வரணும் என்று நான் ஆசைப்படலை. ஸோ இங்கெல்லாம் வந்து ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து ஆசைப்படலை. I do not wish my name to appear on the list. I do not wish my name to appear on the list. அடுத்தது வந்து wish plus indirect object plus direct object. இது வந்து என்னன்னா நம்ம யாரையாவது வந்துட்டு விஷ் பண்ணுவோம் இல்லைங்களா, பர்த்டேக்கோ இல்லை ஆனிவர்சரிக்கோ, அதெல்லாம் தான் வந்து இது indirect object plus direct object to express wishes. உன் புது ஜாபில் நீ வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். I wish you success in your new job. ஸோ I wish அப்படின்றது எப்பவும் போல் போட்டுட்டோம். யூ அப்படிங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட் என்ன, சக்ஸஸ். ஸோ அவங்களுக்காக நம்ம ஒரு விஷயத்தை விஷ் பண்ணுறோம். என்ன விஷ் பண்ணுறோம், சக்ஸஸை விஷ் பண்ணுறோம். ஐ விஷ் யூ சக்ஸஸ் இன் யோர் நியூ ஜாப். எனக்கு நாளை எக்ஸாம் இருக்கிறது, எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள். I have got my exam tomorrow இல்லை I have got my examination tomorrow. ஃபுல் ஃபார்மில் கூட எழுதலாம். wish me luck. ஸோ யாராவது எனக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எப்படி சொல்லணும், wish me luck அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, wish me luck. I have got my exam tomorrow. ஸோ wish me luck இல்லைனா wish me luck அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். ஸோ போட்டு பேசினோம்னாலும் ஓகே தான். நீங்கள் பல ஆண்டு சேர்ந்து சந்தோஷமாக வாழ நான் வாழ்த்துகிறேன். நான் இல்லை, ஆக்சுவலாக நாங்கள் வாழ்த்துகிறோம். ஓகே, ஸோ நான் அப்படின்னு போட்டேன், இது வந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். We wish you a long and happy life together. We wish you a long and happy life together. உன் பிறந்த நாளைக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். We wish you a very happy birthday. We wish you a very happy birthday. ஸோ இந்த விஷ் அப்படின்றத வச்சு நம்ம இத்தனை யூசேஜஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது கரெக்டாக அந்த சிச்சுவேஷன் வந்து நான் வச்சோம்னா போதும். இந்த மாதிரி விஷஸ் பண்ணுறது வந்து நம்ம ஜென்ரலாகவே எல்லாருமே பண்ணுறது தான், அதனால இது ஈஸியாக இருக்கும். மீதி எல்லாமே வந்து எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணும்னு நான் வச்சிட்டோம்னா போதும், ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே, இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், தேங்க்யூ, பை.